இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, நீங்க வேண்டுதல் செய்யறப்போ இப்படி தனியா வரக்கூடாது. யாரையாச்சும் துணைக்கு கூட்டிட்டு வரணும். என் மருமக வரதாதாமா இருந்தா ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிட்டா. அதான் நான் தனியா வந்தேன். அம்மா, இந்த வேண்டுதலை யாருக்காக செஞ்சீங்க? உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும்னு செஞ்சீங்களா? இல்லம்மா. ஓ, உங்க வீட்டுக்காரருக்காக வேண்டுதல் செஞ்சீங்களா? அதுவும் இல்லம்மா. பேர குழந்தைங்க வேணும்னு வேண்டிக்க வந்தீங்களா? இல்லம்மா. அப்புறம் எதுக்காக வேண்டுதல் செஞ்சீங்க? என் மாப்பிள்ளைக்காக வேண்டுதல் செய்ய வந்தேன். அவர் எப்பவும் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா இருக்கணும்னு வேண்டிக்க வந்தேன். அவர் மாதிரி குணத்துல ஒருத்தர் பார்க்க முடியாது. எப்பவும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவரு. அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அவர் ஓடி போய் உதவி பண்ணுவாரு. எங்க குடும்பத்துக்கும் நிறைய நல்லது பண்ணிருக்காரு. அவ்வளவு நல்லவரா உங்க மாப்பிள்ள? அவரை மருமகன்னு சொல்றதை விட எங்களுக்கு மகன்னே சொல்லலாம். அந்த மாதிரி தான் எப்பவுமே நடந்துப்பாரு. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கே அவரை பார்க்கணும் போல தோணுது. சரிம்மா, நான் கிளம்புறேன். நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றிம்மா. அம்மா, நீங்க தனியா போகாதீங்க. உங்களுக்கு ஏற்கனவே மயக்கம் வந்துருச்சு. நீங்க ரோட்ல எங்கேயாவது மயங்கி விழுந்துடாதீங்க. வாங்க, நான் உங்களை கார்ல கொண்டு போய் விட்டுடுறேன். உனக்கு எதுக்குமா சிரமம்? நானே போயிடுறேன். இல்ல இல்ல, எனக்கு ஒன்னும் சிரமம் இல்ல. வாங்க, நான் உங்களை டிராப் பண்றேன். வாங்க வாங்க. ஏம்மா, இன்னைக்குதான் உன்னை பார்த்தேன். நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க. உன்கிட்ட உன்னை கேட்கலாமா? கேளுங்க. நாங்க இந்த ஊருக்கு புதுசு. வேலை வெட்டி இல்லாம பொழைக்க முடியாதுல்ல. உன்னால முடிஞ்சா எங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி தர முடியுமா? இதுக்கே இவ்ளோ தயங்குறீங்க? எங்க அம்மா இந்த ஊர்ல பெரிய ஆளு. எங்களுக்கு நிறைய கம்பெனி இருக்கு. அதுல நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. எங்க அம்மா கிட்ட பேசி அதுல உங்களுக்கு ஏதாவது வேலை வாங்கி தரேன். ரொம்ப சந்தோஷமா. ஒண்ணு பண்ணுங்க, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க. நான் எங்க அம்மாக்கு உங்களை அறிமுகப்படுத்தி வச்சு உங்க வேலைக்கு ஏற்பாடு பண்றேன். எங்க அம்மா பேரு சாமுண்டீஸ்வரி. அவங்க பேரு சொன்னாலே போதும், வீட்டுல கொண்டு வந்து விட்டுருவாங்க. சரிம்மா, நீ சொன்ன மாதிரி நாளைக்கு உங்க வீட்டுக்கு வந்து உங்க அம்மாவை பாக்குறேன். கோவில்ல உன்னை சந்திக்க வச்சு கடவுள் எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சிட்டாரு. உங்க பொண்ணு ரொம்ப அழகா இருக்காங்க. உங்க மாப்பிள்ள ரொம்ப நல்லவர்னு புகழ்ந்து சொன்னீங்க. அவரு போட்டோ இருந்தா காட்டுங்களேன், பார்க்கலாம். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற போட்டோ இருக்கு. இருமா மைத்திலி, மாப்பிள்ளையும் தீபாவும் சேர்ந்து இருக்க போட்டோ இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. சரிம்மா, நான் வரேன். அம்மா தான் போன் பேசினாங்க. ஏதோ அவசரம்னு வர சொல்றாங்க. நான் கிளம்புறேன், வரேன். ஹலோ. அதோ வந்துட்டே இருக்கேம்மா, கிளம்பிட்டேன். ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கால. அவ பேசுறது, தன்மையா நடக்கிறது, மத்தவங்களுக்கு உதவி செய்யறதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு அப்படியே நம்ம தீபாவை பாக்குற மாதிரியே இருக்கு. இந்தாங்கம்மா, இதை எடுத்துட்டு போயிட்டு அந்த வீட்டுல விநியோகம் பண்ண போறீங்களாம்மா? ஆமா சாமி, ஒவ்வொரு வருஷமும் இதை எடுத்து போய் கொடுக்கணும்னு நினைப்பேன். ஆனா இந்த வருஷம் என் ஆசை நிறைவேறிடும். ஏன்னா என் பேர அங்க இருக்கான். அவன் மத்த எல்லாத்தையும் பாத்துக்குவான். உங்க ஆசை நிறைவேற கடவுள் உங்களுக்கு துணையா இருப்பாருமா. உங்க வாய்மூர்த்தம் அப்படியே பலிக்கட்டு சாமி. சரிங்க சாமி, நான் வரட்டுமா? போயிட்டு வாங்கம்மா.
பரமஸ்வரூபாய நமः பரமலிங்காய நமः ஜ்வலாய நமः ஜ்வலலிங்காய நமः பிண்டஸ்வரூபிண்யை நமः பித்ருதேவதாயை நமः ஆச்சாரிய தேவோ மாமா சகல வாசலையே பார்த்துட்டு இருக்காரு. யாரை எதிர்பார்த்துட்டு இருக்காரு மாமா? தெரியலையே மாப்பிள்ள. சர்வரூபிண்யை நமः பிண்ட பித்ருதேவதாயை நமः யஜமானஸ்ய வம்சாயை நமः வம்சகுலாயை நமः வம்சகுலபித்ருப்யோ நமः மாத்ருப்யோ நமः யஜமானஸ்ய சாமுண்டீஸ்வரி பித்ருப்யை நமः குலதேவதாயை நமः. ஏய் நில்லு. ஏய் நில்லுன்னு சொல்லிட்டே இருக்கேன், சொல்ல சொல்ல வந்துகிட்டே இருக்க. நில்லுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? ஆ? சாமுண்டீஸ்வரி, நீங்க 2 பேரும் தான் என்னை எதிரியா பாக்குறீங்க. ஆனா நான் உங்க 2 பேரையும் உங்க அம்மாவையும் என் உறவாதான் நினைக்கிறேன். நீங்க இப்போ உங்க அம்மாவுக்கு திதி கொடுத்து படையல் போட்டு கும்பிடுறீங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு வருஷமும் நான் உங்க அம்மாவுக்கு திதி கொடுத்து படையல் போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த படையில உங்க 2 பேருக்கும் கொண்டு வந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஆனா அது இதுவரைக்கும் நடந்ததில்லை. இந்த வருஷமும் அப்படிதான். உங்க அம்மாவுக்கு திதி கொடுத்து படையல் போட்டு அந்த படையில இங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். அவசியம் இந்த படையில வாங்கிக்கோங்கம்மா. படையில ஏத்துக்கம்மா. முதல்ல இங்க இருந்து வெளியே போ. அக்கா இன்னைக்கு பேசவே மாட்டாங்க. நீ வந்துதான் இப்ப கோவப்படுத்தி அவங்கள பேச வச்சுட்ட. ஏன் அம்மாவுக்கு திதி கொடுக்க நீ யாரு? ஒரு பக்கம் என் அம்மாவோட சாவுக்கு காரணமா இருந்துட்டு இன்னொரு பக்கம் பரிகாரம் தேட பாக்குறியா? நீ படையல் போட்டா எங்க அம்மா ஆத்மா அப்படியே உன்னை ஏத்துக்குமா? கண்டிப்பா ஏத்துக்குவாம்மா. உன் அம்மாவோட ஆத்மா என் படையில கண்டிப்பா ஏத்துக்குவா. ஏன்னா எங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு உன் அம்மாவோட ஆத்மாவுக்கு தெரியுமா? என் அம்மாவோட ஆத்மா உன்னை மன்னிச்சாலும் நான் உன்னை மன்னிக்க தயாரா இல்ல.